அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட் எப்போ வரும், இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே இதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு. கன்ஃபார்மாக என்ன டேட்டில் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிடப்படும், எந்தெந்த மாவட்டத்திற்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் முதல்ல வெளியிடப்படும், அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வருமா, இல்லை வந்து நம்முடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா மெயில் மூலிமா அனுப்புவாங்களா. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் சேர்த்து என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலை கிடைக்கும், எப்படி செலெக்ஷன் நடந்திருக்குது, நேர்மையான முறையில் செலெக்ஷன் நடந்திருக்குதா. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அனைத்துமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் என்ன ரீசன்னால இது வரைக்கும் ரிசல்ட் வந்து வெளியிடாம இருக்காங்க. ஸோ அதற்கான முழு அப்டேட் என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 3200 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து வெறும் 3000 வேகன்சிக்கு 5,00,000 பேர் அப்ளை பண்ணும்போது இதற்கு வந்து செலெக்ஷன் நேர்காணல் வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் இதற்கான மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து மேன் பவர், அதாவது மேனுவலாக பண்ணுறதுக்கு மேன் பவர் கிடையாது. அதனால எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் கொடுத்து பண்ணணும். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு ஓகேங்களா, ரிசல்ட்டை பற்றின அப்டேட். அது மட்டும் இல்லாமல் சில அரசு வேலைகள் மீண்டும் வந்து ப்ரெஷர் பண்ணதுனாலையும் சரி, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின அப்டேட் பத்தி அந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட்டை பத்தின அப்டேட் வந்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய மகிழ்ச்சி அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதற்கான வேலைகள் தான் நாங்க வந்து இப்போதைக்கு சீக்கிரமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ விரைவில் வந்து இதற்கான ரிசல்ட் நாங்க வெளியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து விரைவில் நாங்க வந்து செலக்ட் ஆன மாவட்டங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்கும் நாங்க வெளியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு கூட்டுத்துறை அமைச்சர். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். இதுல 100% வந்து நம்ம வந்து நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மாவட்டங்களுக்கும் நடத்தினாங்க. ஸோ ஆனால் வந்து செலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மத்தியில் பேசப்படுது. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 50-50 சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா 50, இப்போ நமக்கு 3200 வேகன்சி கொடுத்துருந்தாங்க டோட்டலா. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி பார்த்தாலும் 2000 வேகன்சி வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? மீதி இருக்கிற அந்த 1200 வேகன்சி தான் இந்த டாப் மார்க் வருங்க, மெரிட் ஆகிறவங்கன்னு சொல்லிட்டு இதுல நேர்மையான முறையில செலக்ட் ஆகுறவங்க. சரிங்களா? இதுல ரியாலிட்டி இதுதான். ஓகேங்களா? ஸோ காசு கொடுத்தும் வாங்குவதும் உண்மைதான். இதுல ரியாலிட்டி உண்மை. ஓகேங்களா? ஸோ அதாவது உண்மையாகவே இதுல மெரிட் லிஸ்ட்டும் போடுறாங்க. ஸோ அதையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இதுல வந்து என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த வேலை கிடைக்குங்க எனக்கு அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல வந்து மினிமம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 70-80% ஆவது இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 85 மேல இருக்கிற கட் ஆஃப் மார்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதிகமான கட் ஆஃப் இருந்தால் தான் நீங்கள் கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட நம்ம வந்து போட்டி போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது இல்ல வீட்டுக்கே வருமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவாங்க. அதை தவிர்த்து வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும், சரிங்களா? ஸோ இன்டிமேஷன் மெசேஜ் இதுதான். ஸோ இன்னைக்கான ரேஷன் ரிசல்ட்டை பத்தின அப்டேட் இதுதான். ஸோ விரைவில், அதாவது இந்த மே 15ஆம் தேதிக்குள்ள இதற்கான ரிசல்ட் வந்து அனைத்து மாவட்டத்திற்குமே வெளியிடப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த அப்டேட் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.